திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அடுத்த கொண்டாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 150க்கும் மேற்பட்டோர் படிக்கின்றனர். இன்று மதிய உணவு இடைவேளையின் போது கொண்டாபுரத்தைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் மோகித் கைப்பிடி தடுப்பு சுவர் மீது உட்கார்ந்து உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென அந்த தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததில் மோகித்தும் கீழே விழுந்தார். இடிந்த சுவர் சிறுவனின் தலையில் விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே இறந்தார். பெற்றோரும் குடும்பத்தாரும் கதறி அழுதது நெஞ்சை உலுக்கியது. இந்த சம்பவம் அதிர்ச்சி வேதனையை அளிப்பதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். பல மாவட்டங்களில் அரசு பள்ளி கட்டடங்கள் மேற்கூரை சுற்றுச்சுவர் இடிந்து விழுவது தொடர்கதையாக இருக்கிறது. அது பற்றி சுட்டிக்காட்டியும் அக்கறை காட்டாமல் திமுக அரசு புறக்கணித்ததன் விளைவாக சிறுவனை பறிகொடுத்து இருக்கிறோம். இதை விபத்தாக கருத முடியாது. திமுக அரசின் அலட்சியத்தால் ஏற்பட்ட கொலையாகவே கருத முடியும். முதல்வர் ஸ்டாலின், பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் ஆகியோர் தான் இதற்கு முழு பொறுப்பு. இனியும் அரசு பள்ளி கட்டடங்களை ஆய்வு செய்து மாணவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் இருப்பது வெட்கக்கேடு என அண்ணாமலை கூறியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணியின் அறிக்கையில் கொண்டாபுரம் பள்ளியின் கைப்பிடிச் சுவர் சேதமடைந்து இருப்பதால் அதை புதிதாக கட்டித்தர மக்கள் வலியுறுத்தியும் அரசு கண்டுகொள்ளாததால் மாணவனின் உயிர் போயிருப்பதாக கூறியுள்ளார்.